ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஜெயராஜ் பேசுகிறேன். ஆக்சுவலாக மீனுங்களுக்கு எப்படி ப்ரோ ஃபுட்டு கொடுக்கணும், எத்தனை டைம் ப்ரோ ஃபுட்டு கொடுக்கணும், தண்ணியில் எப்படி ப்ரோ மாற்றுவீங்க, ஸோ அதை பற்றி நிறைய பேர் இந்த டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோ இருக்கும் போது ஃபஸ்ட் எடுத்துனே வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலுமே ஒரு 4 வகையான ஃபுட்டு எப்போயுமே இருக்குங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஹை ப்ரோட்டீன் ஃபுட்டு 2 days ஒன்ஸ் இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே ஒரே மாதிரி ஃபுட்டு கொடுக்க மாட்டேன். இப்போ நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா தூள் டைப் கொடுத்தேன். ஸோ நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா தூள் டைப் கொடுத்தோம். இன்றைக்கி வந்து ஹை ப்ரோட்டீனு. ஸோ பெல்லட் வந்து பார்த்திங்கன்னா காமனாக ஸ்விம்ஸுக்கு பீட்டாக்கு அதெல்லாம் டெய்லியுமே கொடுப்பேன். ஸோ அது என்னென்னு சொல்லிட்டு எப்படி ஃபுட்டு கொடுக்குறது, ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட் எடுத்துனே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெய்லி நீங்கள் காலையில் ஒன்ஸ் போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, காலையில் போட்டிங்கன்னா காலையில் வந்து போட்டுருங்க. அதே நான் ஈவினிங் தான் ப்ரோ போடுவேன் அப்படின்னா ஈவினிங் போடுங்க. ஓகேங்களா, டெய்லி நீங்கள் அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. காலையிலனா காலையில், இல்லாட்டி ஈவினிங்னா ஈவினிங் போடுங்க. ஓகேங்களா, அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு டைம் போடுறதுங்கிறது பெஸ்ட்டானது. குட்டிங்க வச்சுருந்தாங்கன்னா 2 டைம் போடுங்க. ஆனால் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு டைம் போடுங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதுங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில், அதாவது பெரிய லெவலில் தொட்டியில் அது மாதிரி இருந்தால் கூட செரிமானம் ஆகும். பட் இதெல்லாம் சின்ன இதில் இருக்கனால அந்தளவுக்கு பெருசாக வந்து பார்த்திங்கன்னா இதாகாது. அதனால் ஒரு நாளைக்கு ஒரு டைம் போடுறதுங்கிறது பெஸ்ட்டு. நிறைய பேர் 3 வேலையெல்லாம் போடுறேங்கிறீங்க. 3 வேலையெல்லாம் ஃபுட்டெல்லாம் போடக்கூடாதுங்க. ஒரு நாளைக்கு ஒரு டைம் போடுங்க, அதுவே பெஸ்ட்டானது. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி தண்ணி வந்து எப்படி ப்ரோ மாற்றுவீங்க, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. தண்ணி உண்மையுமே சொல்ல போனாங்க, நீங்கள் வந்து கப்பீஸு ஸோ அதெல்லாம் வச்சுருக்கீங்கன்னா தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா டாப்அப் பண்ணாவே போதுமானதுங்க. ரொம்ப 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 நல்லது. ஓகேங்களா, ஸோ டாப்அப் பண்ணாவே ரொம்ப நல்லது. அதாவது எப்படின்னா, கண்டிப்பாக எல்லாத்து வீட்லேயும் மீன் வச்சுருப்போம். ஸோ அது வந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஆகும். தண்ணி ட்ரை ஆகும்போது தண்ணி டாப்அப் பண்ணால் போதுங்க. மீனுக்கு ரொம்ப 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 நல்லது. அதே சமயம் தண்ணி மாற்றிட்டோம்னா ரொம்ப 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 டேஞ்சருங்க. ஸோ எனக்கே வந்து பார்த்திங்கன்னா ஜெட் பிளாக் அத்தனை வச்சுருந்தேங்க. போன வாரம் சரி அழுக்காக இருக்கேன்னு சொல்லிட்டு பாதிக்கு மேலே தண்ணி சேஞ்ச் பண்ணிட்டேன். அப்போ என்னாச்சுன்னா ஒவ்வொன்றா வந்து பார்த்திங்கன்னா எப்படி இறக்குதுன்னே தெரியாது. ஸோ ரொம்ப கஷ்டங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு தண்ணியெலாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து மாற்றுங்க. தண்ணியிலையும் ஃபுட்டுலேயும் தான் இருக்குங்க மீனுங்க. வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீன் நல்லா இருக்கிறதும் நல்லா இல்லாததுக்கும் தண்ணிலேயும் ஃபுட்டுலேயும் தான் இருக்குது. ஓகேங்களா, இது மாதிரி நிறையா மீன் வச்சுருந்தா மட்டும் கொஞ்சம் ஃபுட்டு வந்து கொஞ்சம் எப்பயும் போகிறதோட கொஞ்சம் அதிகமாக போடுங்க. ஆனால் சம்டைம்ஸ் குட்டி போடுற டைமில் இருக்கிறம்போது இல்லை குட்டி இருந்துச்சுனாலும் கொஞ்சம் நிறையா சாப்பிடுங்க. ஓகேங்களா, ஸோ இதெல்லாமே பாருங்கள். ஃபுட்டு ஒரு நாளைக்கு இப்போ நான் இப்போ இந்த சைடு போட்டு வரேன்னா அந்த சைடு போட்டு இப்போ எனக்கு வந்து இந்த சைடு இருக்குது, அந்த சைடு மீன் இருக்குங்க. அது போட்டு வரதுக்குள்ளே மேக்ஸிமம் காலி பண்ணிடுங்க. ஓகேங்களா, ஸோ காலி பண்ணிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா ரொம்பலாம் திருப்பி நிறையாலாம் போட மாட்டேங்க. சும்மா கொஞ்சமாக போட்டு கம்முன்னு விட்டுருவேன். ஓகேங்களா, ஏன்னா நம்ம இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுட்டு இருக்குதுன்ட்டு அதிகமாக போடக்கூடாது. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டெய்லியுமே இந்த அளவே போடுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா சில ஒரு நேரத்தில் சாப்பிடும், ஒரு நேரத்தில் சாப்பிடாமல் இருக்கும், ஒரு நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு பூச்சி வந்து உழுகும். ஸோ அந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குங்க. அதனால் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு அளவு வச்சுக்கோங்க. அந்த அளவு கொடுங்க. அது எந்தெந்த மீனுக்குன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா, ஸோ நான் ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது மட்டும் கொட்டுவேன், சில இதில் சேர்த்தி கொட்டுவேன், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதில் அத்தனை குட்டி வச்சுருந்துங்க. மீனுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா தண்ணி, அதாவது நம்ம கண்ணு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை மாற்றுறதுனால இதாகுதுங்கிறப்போ ரொம்ப இதாக இருக்குங்க. ஓகேங்களா, ஸோ எல்லாத்துலேயுமே பிளான்ஸ் செம்ம க்ரோத்துங்க. ஓகேங்களா, பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் நான் கீழே செம்மண் போட்டு வச்சுருக்கேன். செம்ம ரிசல்ட் கொடுக்குது. ஓகேங்களா, இதெல்லாம் பாருங்கள். தண்ணியே மாற்றக்கூடாதுன்னே முடிவு பண்ணிட்டேங்க. தண்ணி ட்ரை ஆகுதா, தண்ணி டாப்அப் பண்ணிட்டு கம்மனை விட்டுறணும். ஏன்னா அத்தனை குட்டிங்க இருக்குது உள்ளுக்குள்ளே. உங்களுக்கு பார்த்தா நார்மலாக தெரியுங்க. ஸோ இங்கே எல்லாம் பாருங்கள், தெரியுதா? ஸோ இத்தனை குட்டி இருக்கும்போது என்னென்னா நம்ம தண்ணியெல்லாம் மாற்றிட்டு தேவையில்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கே இது வந்துக்குது. ஸோ அப்போ எப்படி தானே தண்ணி எப்படா நீட்டாகலாம் வச்சுருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த கப்பி ரொம்ப 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 எப்படி சொல்கிறது, சென்சிட்டிவான கப்பின்னு வச்சுக்கலாம். இதுக்கு இப்படி தண்ணி இருக்குங்க. நான் என்னடா இப்படி இருக்கே தண்ணியை அப்படின்னு சொல்லிட்டு நான் தண்ணியை மாற்றிட்டேன்னு வச்சுக்கோங்க, புது தண்ணி ஊற்றிட்டேன்னு வச்சுக்கோங்க, மீனிங் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிடும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதில் நம்ம இப்படி நினைக்கிறோம் இப்படி தான் தண்ணி இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் இதுங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அதுங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஏதுவான தண்ணிங்க. ஸோ இந்த கப்பீஸே பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டையில் வாழ்கிற மீன் தான். ஓகேங்களா, அந்த குட்டைங்கள்லாம் எப்படி இருக்கும், தண்ணி வந்து பார்த்திங்கன்னா தெளிவாலாம் இருக்காது. நீங்கள் வந்து கிறிஸ்டியன்ல ஒரு குட்டையில் போய் பார்க்குறீங்கன்னா ஒரு குட்டையில் வந்து பார்த்திங்கன்னா மீன் தண்ணி தெளிவாலாம் இருக்காது. பட் என்னென்னா நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா ஒரு தண்ணி அழுக்காக இருந்தால் மீன் இதாயிருமோ அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. ஆக்சுவலாக ஒரு குட்டையில் நீங்கள் போய் உதாரணத்துக்கு போய் எங்கேயாவது ஓடை இல்லாத மாதிரிலாம் பாருங்கள். ஒரு குட்டை இருந்துச்சுன்னா தண்ணி இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுக்குள்ளே இந்த கப்பீஸு, இந்த புள்ளக்கண்டைன்னு சொல்லுவோம், அந்த மீனுங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும்.
ஆனால் வந்து நீங்கள் தெளிவாக இருக்க தண்ணியில் இருக்கிற இடத்துல போய் பாருங்கள், ஒரு மீன் கூட இந்த மீன்லாம் இருக்காது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த மீனுங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டையில் வாழ்கிற மீன் தான். அதை நம்ம இது பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் விட்டு வைக்கலாம் அப்படி சொல்லிட்டு விட்டோம்னா மீன் வந்து இதாகிடுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா விஷயங்க. ஓகேங்களா? ஃபுட்டு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் போடுவேங்க. இது வந்து எனக்கு அதே மாதிரி ரொம்ப ஆசைப்பட்டு நம்ம ஒன்று வளர்த்துறோம் அப்படின்னா கூட அது இதாகிடுதுங்க. நம்ம எதிரே பார்க்காம சும்மா ஒரு வெரைட்டி நம்மளுக்கு கிடைக்கும். இந்த வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா மெட்டாலிக் பிளாக்குங்க. எதிர்பாராமல் எனக்கு கிடைச்ச வெரைட்டி தான். ஆனால் இது வந்து சூப்பராக அப்படி சொல்லக்கூடாது தான், சூப்பராக எனக்கு வளருது, சூப்பராக ரிசல்ட் கொடுக்குது. ஆனால் நம்ம எதிர்பார்த்து ஒன்று வச்சுருப்போம், அது வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் நம்மளுக்கு கையே கொடுக்காது. ஆசைப்பட்டு வாங்குவோம், அந்த மீன் கூட செத்து போயிடும். ஏதோ ஒரு இது சும்மா வாங்கிட்டு வரது வந்து பார்த்திங்கன்னா நிறையா குட்டி போடும், எல்லாமே இருக்குங்க. ஸோ இது வந்து எல்லா டைம்லேயும் நடக்குது தான். எனக்கும் நடக்கும், உங்களுக்கும் நடக்கும். ஸோ அது வந்து காமன் தான். ஓகேங்களா? அதேமாதிரி வெயில் டைம் ஓவருங்க. ஸோ வெயில் வந்து பயங்கரமாக அடிக்குது. என்னால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிற்கவே முடியல, அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயில். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எவ்வளோ நேரம் ப்ரோ ஃபுட்டெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதையும் கேட்டிங்க. எனக்கு இங்கே பிடிச்சி இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா நான் 1 மணி நேரம்னாலும் இங்கே உட்காந்துக்கோங்க. ஸோ என்னோடய ஃபேவரட் ஸ்பாட்டுன்னு பார்த்திங்கன்னா அதுதான். அங்கே உட்காந்துக்குவேன். இப்போ கொஞ்சம் வேலை போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இங்கே உட்கார மாட்டேன். ஸோ இங்கே வந்து இருந்தேன்னா எனக்கு அவ்வளோ நேரம் டைம் போகிறது தெரியாதுங்க. நல்லா ஜாலியாக இருப்பேன். எல்லாம் மீனை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருவேன். எந்த ஒரு இது இருக்காது. ஸோ அப்படியே இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இதாக இருக்கும், சைலண்ட்டாக இருக்கும். இப்போ அந்த ஒரு வீடு பக்கத்தில் கட்டிகிட்டு இருக்காங்க, அதனால் கொஞ்சம் சவுண்டு கேட்டே இருக்கும். இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த காக்கா குருவிங்க சவுண்டு தான் கேட்கும். அந்த சைடு உட்காந்து குருவிக்கு கத்திட்டு இருக்கும். ஸோ அந்த சவுண்டு மட்டும் தான் கேட்கும், வேறு எதுவுமே கேட்காது. உங்களுக்கே இப்போ கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ குருவிங்க சத்தம் மட்டும் தான் கேட்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தண்ணியெலாம் பாருங்கள், நான் தண்ணியவே மாற்றலை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மீன் தண்ணி சூப்பராக தான் இருக்குது. ஏன்னா வீக்லி ஒன்ஸ் நம்ம தண்ணி டாப்அப் பண்ணிட்டு தான் இருக்கோம். மீனுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நான் இதை தண்ணி சேஞ்ச் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, மீனுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா இது வந்துடும். நான் நிறைய பேத்துக்கு அடிக்கடி அதான் சொல்கிறேன். சில பேர்லாம் 3 நாளைக்கு ஒரு காலம் தண்ணி சேஞ்ச் பண்ணுறாங்களாமா. ப்ரோ தண்ணி அழுக்காயிடுச்சுங்க ப்ரோ, அதனால் சேஞ்ச் பண்ணுறேன் ப்ரோ அப்படிங்கிறாங்க. தயவு செஞ்சு அப்படிலாம் சேஞ்ச் பண்ணாதீங்க. மீனுக்கு ரொம்ப 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 ஆபத்தானது. ஓகேங்களா? நீங்களும் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நான் சொல்கிறேங்கிறதுக்கோசரம் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதாவது இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா கூட மீன் சூப்பராக இருக்குங்க. இதுக்குள்ளே பாருங்கள், மீன் சூப்பராக, அதாவது நம்ம நினைக்கிறோம் ஹெல்த்தியாக இருக்குது. நீங்கள் இதே ஃப்ரெஷ் வாட்டர் விட்டுருந்தா கூட மீன் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து காற்றுக்கோசரம் வந்து மீன் தேடிக்கிட்டே இருக்கும். ஆனால் இதில் பாருங்கள் அவ்வளோ பச்சை பசேன்னு இருக்குது, ஆனால் மீன் சூப்பராக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி தெளிவாக இருக்கணும்னு நினைக்காதீங்க. அதாவது அதுக்கு புது தண்ணி ஆட் பண்ணுறதோட வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிறதுலையே அப்படியே டாப் அப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப 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 நல்லது. ஃபுட்டுலேயே பாருங்கள், இத்தனை இப்போ வரைக்குமே 7 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. ஃபுட்டு போடுறதுனா ஒரு 1/4 மணி நேரம் ஆயிருங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் ஆயிரும். நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்கோசரம் கொஞ்சம் வேகமாக போடுற மாதிரி போடுறேன், இன்னும் ஸ்லோவாக போடுவேங்க. அதாவது ஒரு ஃபுட்டு போடுறேன்னா அதை அப்படியே பார்த்துட்டே தான் போடுவேன். ஏதாவது மீனுக்கு டிசீஸ் வந்துருக்கா, ஸோ ஏதாவது இது இருக்கா அப்படின்னு பார்த்துட்டே தான் போடுவேங்க. ஓகேங்களா? ஸோ நான் இது வீடியோக்கோசரம் கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி தெரியும். ஆனால் மீன் ஃபுட்டு போடும்போது பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சுக்கணும், ஒரு மீனுக்கு நோய் இருக்குது, நோய் இல்லை, அது ஓகே ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ மூடி இருக்குது, ஆனால் மீன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அவங்க குட்டி பாட்டுக்கு போட்டுக்கிட்டே இருக்கு. உள்ளுக்குள்ளே ப்ளூ கோப்ரா கப்பி இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் ஃபிஷ் வச்சுருக்குங்க. செம்ம ரிசல்ட்டுங்க. மேலுமே ரைஸ் ஃபிஷ்ஷு செம்மையாக ப்ரீட் ஆகிட்டே இருக்குது. இன்னமும் கூட முட்டை வச்சுட்டே தான் இருக்குங்க. இன்னும் எடுத்து வேறு டப்பாவில் மாற்றுறதுக்கு சலுப்பாக இருக்குது. போதுண்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குங்க. ஏன்னா அந்த அளவுக்கு குட்டிங்க எடுத்தாச்சு. எனக்கு இப்பவுமே ஆசையாக தான் இருக்குது. ஓகேங்களா? எத்தனை குட்டி வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அதை தான் பார்த்தா ஆசையாக தான் இருக்குங்க. பாருங்கள் இதெல்லாம் குட்டி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள், வளர்ந்தேருச்சு இதெல்லாம். இது என்னோடய ஃபஸ்ட்டு பேட்ச் குட்டிங்க. ஸோ அது போக இதில் இன்னும் முட்டை நிறையா வச்சுருக்கு. இன்னும் நான் எடுத்து தனியாக போடணும். தனியாக போட்டாவே முட்டை எனக்கு தெரிஞ்சு ஹேட்ச் ஆகிரும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் போட்டது ஆல்மோஸ்ட் ஹேட்ச் ஆகிடுச்சு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் கொஞ்சம் தண்ணி மாற்றணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப, அதாவது தண்ணி மாற்றணுன்னா என்ன சொல்கிறேன்னா வேறு பெரிய குண்டாலில் குட்டி வைக்கணும். ஏன்னா குட்டிங்க நிறைய ஃபுல்லாக உற்பத்தி ஆகிடுச்சு. ஸோ இதாக டப்பில் வச்சுருந்தா கொஞ்சம் குட்டிங்களுக்கு ரொம்ப இதாகிடும். பாருங்கள் எந்தளவு குட்டிங்க உங்களுக்கு தெரியுதா? அதாவது வீடியோவில் பார்க்குறது கம்மியாக தெரியுதுங்க. டப்பா ஃபுல்லாமே குட்டியாக தான் இருக்குது. ஒரு ஸ்பேஸ் கூட இடமே இல்லை, அந்தளவுக்கு குட்டியாக தான் இருக்குது. இத்தனைக்கு நான் இது வந்து சும்மா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி என்னோடய வீடியோ எடுத்து பாருங்கள், சும்மா தான் எடுத்து வச்சேங்க. ரொம்ப இது வந்து இப்போயுமே சொல்கிறேன், இதில் உங்களுக்கு பார்த்தா முட்டையெல்லாம் எங்கேயுமே இல்லாத மாதிரி ஃபீலாக இருக்கும். ஆனால் முட்டை ஃபுல்லாக இருக்குங்க. இது எடுத்துட்டுனாவே எனக்கு தெரிஞ்சு முட்டை பொரிய ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இதை தூக்கி தனியாக வைக்கிறேன். ஆனால் ஃபுல்லாக முட்டை உங்களுக்கு
பார்த்தா தெரியறதில்ல. நிறையா பேர் இந்த ரைஸ் ஃபிஷ்ஷு அப்படி தான் நினைக்கிறோம். ப்ரோ அது முட்டை வைக்கிற மாதிரியே எனக்கு தெரில ப்ரோ அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த முட்டையோட சுற்றுற மாதிரி ஃபீலாக இருக்குங்க. உங்களுக்கு இதான் இந்த மீன் பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த அடியில் பார்த்தீங்கன்னா முட்டையை வச்சுட்டு சுற்றுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அப்படி சுற்றிட்டு இருந்துச்சுனாவே எங்கேயாவது முட்டை வைக்கிறது தான் அர்த்தம்னு நினைக்கிறேங்க. ஓகேங்களா? ஸோ இதை தூக்கி நான் தனியாக போட்டனாவே, உதாரணத்துக்கு நான் இன்றைக்கி வீடியோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் இந்த மீனை தூக்கி தனியாக போடுறேன். நாளைக்கு வந்து பார்த்தா இதில் ஃபுல்லாக குட்டி இருக்குங்க. ஓகேங்களா? ஆனால் ஃபஸ்ட் நாள் வந்து பார்த்தீங்கன்னா 10 குட்டி பொரியிற மாதிரி இருக்கும். 2வது நாள் ஒரு 20 ஆகும். 3வது நாள் அப்படியே ஒரு வாரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா டப்பா ஃபுல்லாமே, அதாவது நீங்கள் ஒரு சின்ன டப்பா வச்சுருந்தாவே சின்ன டப்பா ஃபுல்லாக குட்டியாக இருக்குங்க. ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ரைஸ் ஃபிஷ் ப்ரீடிங் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப 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 ஈஸியான ஒரு இதுங்க. இதில் ரைஸ் ஃபிஷ்லேயே இப்போ நிறைய எக்ஸ்பென்சிவான ஃபிஷ் எல்லாமே வந்துருச்சு. பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் மட்டும் இப்போதைக்கு வச்சுருக்குங்க. இதெல்லாம் நிறையா ஃபிஷ் வந்துச்சு. இதுக்கும் நான் இந்த ஃபுட்டு தான் கொடுக்குறேங்க. வேறு எந்த ஃபுட்டும் கொடுக்குறதில்ல. ஏதாவது மொய்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இப்போ என் ஃப்ரெண்டு மொய்னா கொஞ்சம் கொடுத்துட்டு போனால், ஸோ மொய்னா இருந்துச்சுன்னா நான் ஏதாவது இதுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன். சும்மா ஏதாவது கொஞ்சம் எல்லாத்துக்கும் காமனாக ஊற்றி விடுவேன், அவ்வளோதான். பட் ஆனால் இந்த ஃபுட்டு கொடுத்துட்டு சும்மா மொய்னாங்கிறது ஒரு ஜஸ்ட் ஒரு பார்ட்டாக தான் ஊற்றுவேன் எல்லாத்துக்கும். ரொம்ப மொய்னாவே ஃபுல்லாக கொடுக்குற மாதிரிலாம் கொடுக்குறது இல்லைங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாள் கொடுத்து பழகிட்டோம்னா டெய்லியுமே அதே எதிர்பார்ப்போம். ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா மொய்னா பெரிய லெவலில் கொடுக்க மாட்டேன். ஓகேங்களா? இப்போ நான் வீடியோ எடுக்கிற டைமே 11 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. ஸோ நான் இவ்வளோ நேரமும் ஃபுட்டு தான் கொடுத்துட்ருக்கேன். ஆக்சுவலாக அந்த வீடியோக்கோசரம் கொஞ்சம் வேகமாக தான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் மீனுங்களுக்கு ஃபுட்டே போடுவேன். ஸோ வீடியோக்கோசரம் ஆனால் ரொம்ப நேரமும் நம்ம இது பண்ண முடியாது, வேகமாக கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 குண்டா என்னோடது, மிச்ச குண்டாலாம் எங்கள் அம்மாவது. அதே மாதிரி நான் ஒன்றே ஒன்று தாங்க. இப்போ நிறைய பேருக்கு ப்ரோ நல்லா சூப்பராக வளர்த்தோம் ப்ரோ, ஏன்னா எனக்கு வளர்த்தவே என்னென்னு தெரியல ப்ரோ, எல்லாமே இதாகுது ப்ரோ. ஏன்னா அவங்க வந்து ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அதாவது ப்ரோ இவர் ஃப்ரெண்டு ப்ரோ, இப்போ தான் பிகினர்ஸ் ப்ரோ ட்ரை பண்ணுறாரு, அவருக்கு ஏதாவது கப்பி கொடுங்க அப்படின்னு. ஆனால் அவங்க வளர்த்துறது பார்த்தீங்கன்னா குட்டி போட்டுக்கிட்டே இருக்குங்க. ஸோ நான் அப்படி தான் எங்கிட்ட இருக்கும்போது ஒரு குட்டி கூட போடலிங்க. எங்கள் அம்மா இருந்தாங்க, நீங்கள் என்ன வளர்த்துங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். குட்டி போட்டுக்கிட்டே இருக்குங்க. எங்கிட்ட இந்த ஃபுல்லு கூட செத்து போச்சு. ஸோ அந்த கிளைமேட் மாறும்போது செத்து போச்சு. ஆனால் எங்கள் அம்மாட்ட இருக்கிறது பாருங்கள், குட்டி போட்டுக்கிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு பேட்ச்சு, செகண்ட் பேட்ச்சு, தேர்டு பேட்ச்சு அப்படின்ட்டு குட்டி போட்டுக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஸோ நல்ல சந்தோஷம் தான். இத்தனைக்கும் எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா அந்த தூள் டைப் ஃபுட்டு, ஸோ 1-2 ஃபுட்டு தான் கொடுப்பாங்க. சிம்ஸ் நான் அதே மாதிரி சொன்ன மாதிரி போட்டாங்க. டேங்கில் ஃபுல்லாக இந்த டப்பாவில் ஃபுல்லாக சிம்ஸ் போட்டாங்க. சிம்ஸுமே அவங்களுக்கு செம்ம க்ரோத்துங்க. நம்ம வளர்கிறதோட சூப்பராக க்ரோத் ஆகுது. சந்தோஷப்படுறதா இல்லை நம்மளுக்கு சிட்டாக என்னடா அப்படிங்கிற மாதிரி இதாகுதா அப்படின்னு சொல்ல, எல்லாத்துலேயும் பாருங்கள். இது எங்கள் அம்மாவோட குண்டா தான். எல்லாத்துலேயும் பாருங்கள் குட்டி ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே நான் வச்சுருக்கும் போது என்கிட்ட குட்டியே போடலைங்க. கடுப்பாக தான் இருக்கும் ஒரு நேரம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள் ரெட் சில்லோட எவ்வளோ குட்டிங்க இருக்குது பாருங்கள். ஸோ அது இந்த டம்போயர்லாம் அவ்வளோ குட்டிங்க. ஓகேங்களா? நான் தண்ணியை மாற்றாதீங்கன்னு சொல்கிறேன். பட் ஆனால் அவங்க தண்ணி அப்பப்போ கொஞ்சம் மாற்றிடுறாங்க. அதுதான் எனக்கு கொஞ்சம் அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு இது. பட் ஓகே, அவங்க வளர்த்துற மீன் நம்ம எதுவும் குறை சொல்லக்கூடாது. அவங்க பார்த்துக்கிறாங்க. அவங்க மாற்றாத அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். இவ்வளோ தாங்க. நான் ஃபுட்டு போடுறதெல்லாம் இவ்வளோ தான் போடுவேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வச்சுருக்க பீட்டாக், அதாவது இன்னும் அதுங்களுக்குமே கொஞ்சம் ஃபுட்டு போடல. பீட்டாக் வந்து பார்த்திங்கன்னா நான் பெல்லட்டு தான் கொடுப்பேன். ஸோ இன்றைக்கி பெல்லட் இல்லாததுனால ஆர்டிமியா ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் கொடுக்குறேங்க. ஓகேங்களா? ஸோ ஆர்டிமியா ஃப்ளேக்ஸு. ஸோ நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபுட்டுமே வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? இப்போன்ட்டு இல்லை, எப்போயுமே ஃபுட்டு எல்லா ஃபுட்டுமே வச்சுருப்பேன். ட்ரைவாம்ஸு, ஸ்பைரல்னா, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபுட்டுமே வச்சுருப்போம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா பிலீவ் பண்ணுறது என்னென்னா, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீனுக்கு ஃபுட்டு, தண்ணி இது 2 செட் ஆகிடுச்சுன்னா மேக்ஸிமம் எந்த பிரச்சனையும் வராதுங்க. கண்டிப்பாக இது வந்து 100க்கு 100 இதுதான். நான் வந்து நார்மல் கப்பி வளர்த்துருக்கேன், எக்ஸாட்டிக் கப்பி வச்சுருக்கேன். இந்த எக்ஸாட்டிக் போகும்போது என்ன பிரச்சனைனா, நார்மல் மாதிரி ஈஸியெல்லாம் இல்லைங்க. ஸோ இப்போ நார்மல் உதாரணத்துக்கு ஒரு குட்டி ஒரு 50 குட்டி எடுத்திங்கன்னா, ஸோ இப்போ இதில் பாருங்கள், ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 70 என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன் குட்டி. ஒயிட் எக்ஸ்ரோ கலந்து மிக்சர் கப்பி தான் குட்டி எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு குட்டி கூட, அதாவது நான் தண்ணி இவ்வளோ வச்சுருந்தேங்க, உங்களுக்கு அந்த கோடு தெரியும் நினைங்க, தண்ணி இவ்வளோ வச்சுருந்தேன். தண்ணி இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சே பண்ணல, தண்ணி டாப்அப் கூட பண்ணல. ஆனால் மீன் வந்து லைவாக இருக்குது. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு ஒரு குட்டி கூட, அது வீடியோ சொல்லக்கூடாது தான், ஒரு குட்டி கூட பெருசாக இறக்காது. அதே நம்ம எக்ஸாட்டிக் கப்பி இந்த கப்பியில் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க, ஒரு 50 குட்டி எடுத்து வச்சுருக்கோம்னா பெருசு இந்த சைஸ் பெருசுப்படுத்துறதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-15 தான் இருக்கும். இன்னும் ஃபுல் சைஸ் ப்ரீடிங் சைஸ்லாம் கொண்டு வரதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் 4 பேர் கூட தேர்றது ரொம்ப கஷ்டங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் நான் அடிக்கடி வீடியோவில் சொல்கிறேன். நார்மல் ரொம்ப ஈஸிங்க. எக்ஸாட்டிக் போகும்போது என்னென்னா நம்ம, அதாவது ரொம்ப கஷ்டம். அது எந்த அளவுக்குன்னா, இப்போ அந்த கொய்டம் போல் கிட்டத்தட்ட ஒரு
சொன்னால் நம்ப மாட்டீங்க, கிட்டத்தட்ட ஒரு 70 குட்டி பக்கம் இருந்துச்சுங்க. ஸோ இப்போ இந்த சைஸ் காப்பாற்றுனது எவ்வளோ குட்டின்னு பார்த்துக்கோங்க. மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 10-15 குட்டி கூட இருக்காது, அவ்வளோதான். ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ப்ரைஸ்லாம் ரொம்ப ஹைலியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம் நினைப்பேன், ஓகேங்களா. ஏன்னா நம்ம குட்டி எடுக்கிறது 100-150 எடுப்போம், ஆனால் வளர்த்துறதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 10-15 அப்படிங்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுங்களோட ரேட்லாம் அப்படியே இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ ஏன்னா ரொம்ப டஃப்புங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கிளைமேட் சேஞ்ச் ஆச்சு, நான் தண்ணி தான் மாற்றினேன். ஸோ நான் என் மேலே தான் மிஸ்டேக்கு. புது தண்ணி மாற்றுறேன்னு சொல்லிட்டு மாற்றினேன். அப்படி ஆஃபில் கிட்டத்தட்ட ஒரு 100 பக்கம் வச்சுருந்தேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 30 தான் இருக்கும். 40 ஒரு எப்படி இறக்குறதுல எத்தனையும் ஒரு நோய் இல்லை, எதுவுமே இல்லை, சூப்பராக வச்சுருந்தேன். ஸோ தண்ணி புது தண்ணி மாற்றினோடனே அந்த புது தண்ணிக்கு சிட்டா இல்லையான்னு தெரியல. ஸோ ரொம்ப டேஞ்சருங்க, ரொம்ப கஷ்டமாக. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமாக நானே வெறுத்துருவேன். என்னடா நம்மளே ஆசைக்கு தான் வளர்த்துறோம், நம்மளுக்கே இந்த அளவுக்குனா இப்போ கஸ்டமரோட இதெல்லாம் நினச்சி பார்க்க ரொம்பவே நினைப்பேங்க. ஆனால் அதே இது பீட்டா, அந்த கப்பி, அந்த நார்மல் கப்பி, அதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். பீட்டாலாம் பாருங்கள். ஸோ இது பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்த்திட்டு பாருங்கள். ஆனால் எல்லாத்துக்கும் நான் ஒன்றே தான் சொல்கிறேங்க, தண்ணி செட் ஆகணுங்க. தண்ணி எக்கானதுக்கு ஒன்று ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணாதீங்க. அதே மாதிரி இப்போ ஒரு கப்பி வந்து இப்போ உதாரணத்துக்கு ஸோ நான் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் சில்லோட கப்பிங்க குட்டி போடுதுன்னா இதில் டிஸ்டர்பே பண்ணிடக்கூடாதுங்க. ஸோ நானாகட்டும் நீங்களாகட்டும் டிஸ்டர்ப் பண்ணுறதுனா அது க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃபாக்ஸ் ஸ்டைலை எடுக்கிறது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது போட்டு ஆட் பண்ணுறது, அப்படிலாம் எதுவுமே பண்ணாதீங்க. இப்போது அதே மாதிரி இந்த மீன் ரெட் சில்லோட செட் ஆகிடுச்சா, இன்னொரு ஃப்ரெண்ட் ரெட் சில்லோட கொடுக்குறான், அதை கொண்டாந்து இதில் விடுறது. ஸோ அப்படிலாம் விடாதீங்க. அது காரணம் என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ வந்து இதுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது நம்ம நேச்சுரலாக இப்போ வளர்த்திட்டு இருக்கோம், நம்ம வீட்டில் செட் ஆகிடுச்சு, நல்லா இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு என் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து கொண்டு வரது என்னென்னா, சம்டைம்ஸ் அதாவது அவன்கிட்ட இருக்கிறது அவன் வளர்த்தின கிளைமேட் வேறு மாதிரி இருக்கும், நம்ம வளர்த்தின கிளைமேட் வேறு மாதிரி இருக்கும். இன்கேஸ் அவன் கொடுக்குற போது ஏதாவது டிசீஸ் வந்துருச்சுன்னா இதுக்கும் சேர்ந்து அஃபெக்ட் ஆகி எல்லாத்தையும் நாஸ்தி பண்ணிடுங்க, ஓகேங்களா. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு இது சேம் வெரைட்டியாக இருந்தாலுமே தனித்தனியாக வைங்க, ஓகேங்களா. உங்கள் இடத்துக்கு வந்து ஒரு 2-3 மாதம் அடாப்ட் ஆகி சூப்பராக இருக்கா, அதுக்கப்புறம் ஒன்றா மிங்கிள் போடுங்க, தப்பே இல்லை, ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தான் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் பண்ணால் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிடலாம். ரொம்ப பேர் என்ன பண்ணுவோம்னா குட்டி போடுற சமயத்தில் சேல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சேல் பண்ணிடுறது. ஸோ ஒரு மீன் குட்டி போடாமையே ஒரு 4 மாதம் 3 மாதம் இருக்குங்க. ஆக்சுவலாக ஒன்றா சின்னதில் வாங்கிட்டு வந்திருப்பாங்க, கரெக்டாக குட்டி போகிற ஸ்டேஜ் வரும் கொடுத்துருவோம். ஸோ இதெல்லாம் நான் நிறையா பண்ணியிருக்கேங்க, ஓகேங்களா. குட்டி போகிற சமயத்தில் கரெக்டாக சேல் பண்ணிடுவேன். ஸோ அப்புறம் வந்து ஃபீல் பண்ணுவேன், அவங்களுக்கு குட்டி போட்டதுக்கப்புறம் நான் குட்டி போகிற சைஸ் வச்சுருந்தேன் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே மனசு தேர்த்திக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஒரு மீன் வந்து உங்கள் இடத்துக்கு வருதா சும்மா ஆசைக்கு கொண்டு வாங்க, அது உங்கள் இடத்துக்கு செட் ஆகிடுச்சா நீங்களே வெறுத்து போயிடுவீங்க, அந்தளவுக்கு குட்டி போடுங்க. ஆனால் அதுக்குன்னு டைம் கொஞ்சம் கொடுக்கணும், ஓகேங்களா. ஸோ நம்ம கொடுக்காமே இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதாகாது. அதே மாதிரி ஃபுட்டும் அதே மாதிரி தான். ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பாருங்கள், மோஸ்ட்லி சாப்பிட்ருச்சு பாருங்கள். ஸோ சாப்பிட்ருச்சுங்கிறதுக்கோசரம் நம்ம நிறையாவும் தூவிடக்கூடாது, இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக கொடுக்கலாம், அவ்வளோதான், ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோ பண்ணிக்கிறேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிப்ஸை கொடுத்தேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த கிளைமேட் மாறும்போது இந்த மாறும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் சேராமல் போகிற மீனை மட்டும் தனியாக தூக்கி போட்டுருங்க. எனக்கே தெரில இந்த எல்லோ கொய்க்கு என்ன ஆச்சுன்னு தெரில, திடீர்னு ஒரு மாதிரியே நீந்திட்டு இருந்துச்சு, அதை தூக்கி தனியாக போட்டேன். ஸோ நம்மளுக்கே தெரியாமல் அந்த இது வரும், எல்லாமே வருங்க. நம்ம மனுஷங்க மாதிரி தான். வெயில் காலத்தில் சளி பிடிக்குமான்னு கேட்பாங்க, காய்ச்சல் வருமானு கேட்பாங்க. ஆனால் அந்த வெயில் காலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா 2-3 பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காய்ச்சல் ரொம்ப அதிகமாக. இப்போ ஃப்ரெண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் போய் ஊசியெல்லாம் போட்டுருந்தோம். எத்தனை வெயில் இவ்வளோ சுட்டரிக்குது, இந்த டைமில் காய்ச்சல் வருது. ஸோ இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குல்லைங்க. நம்மள மாதிரி தான் மீன்களுக்கும் எல்லா பிரச்சனையும் வரும், எல்லாமே இருக்கும், ஓகேங்களா. அதனால வந்து பார்த்திங்கன்னா அதாவது ப்ராப்பராக வச்சு வளர்த்துங்க, மனசு விடாதீங்க, ஓகேங்களா. உங்களுக்கு ஆசைப்பட்டு ட்ரை பண்ணுறப்ப கண்டிப்பாக ஏதோ ஒன்று ஆகும். அதே சும்மா வாங்கிட்டு வந்து விடுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அதுக்கப்புறம் இன்னொரு சொல்ல மறந்துட்டேங்க, அதாவது வெயில் காலத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நத்தை நிறையா வரும், அதாவது இந்த ஸ்னெயில் வந்து நிறையா வருங்க. ஸோ இதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரே வழி தான், ஒன்றுமே பண்ணக்கூடாதுங்க. பெருசாக இருக்கிற தூக்கி வெளியில் போட்டுருங்க, காஞ்சதுக்கப்புறம் தூக்கி குப்பையில் போட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ இது வந்து எல்லாத்துலேயுமே வரும். இந்த வெயில் காலத்தில் அந்த கண்டிப்பாக அந்த நத்தை வருங்க. ஸோ இது ஒன்றுமே பண்ண முடியாது. கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தூக்கி அந்த இதை போடுங்க, இந்த மெடிசன் வாங்கி ஊற்றுங்க, அந்த மெடிசன் வாங்கி ஊற்றுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் தயவு செஞ்சு போட்டு இதுதான் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஃபுட்டு போடுற டைமில் எல்லாமே மேலே வரும். ஸோ மேலே வரும்போது கம்ப்ளீட்டாக ஸோ கையை வச்சு ஒன்றும் இது வந்து இதெல்லாம் இல்லைங்க, ரொம்ப விஷம்லாம் இல்லை. அதனால் கையை வச்சே நீங்கள் அப்படியே கீழே எடுத்து போட்டிங்கன்னா ஸோ அது காஞ்சதுக்கப்புறம் ஒரு வாரமாக கூட்டி அப்படியே குப்பையில் போட்டுருங்க, ஓகேங்களா. அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ என்ன பண்ணிக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட்டு இருந்துச்சுன்னா சொல்லுங்கள்.
ஓகேங்களா. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணுறேன். அதே மாதிரி இப்போ இன்றைக்கி நான் இது ஹை ப்ரோட்டீன் கொடுக்குறேன், நாளைக்கு வந்து பெல்லட் கொடுப்பேன். ஸோ நாளைக்கு பெல்லட் கொடுத்தேன்னா நாளைக்கு தூள் டைப் கொடுப்பேன். இந்த மாதிரி வந்து மாற்றிக்கிட்டே இருங்க. ஃபுட்டு வந்து ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா மீன் நல்லா பியூட்டி பவரோட ஜாஸ்தியாக இருக்கும். எக்காரணத்து கொண்டும் தண்ணியை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா. ஸோ தண்ணியில் தான் இருக்குது மீனுக்கு ரொம்ப 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 எல்லாமே. தண்ணியை முடிஞ்ச அளவுக்கு பார்த்து பொறுமையாக மாற்றுங்க. இந்த கப்பீஸ் எல்லாத்துக்கும் சொல்கிறேங்க. டேங்கில் தான் வச்சு வளர்த்துறேன் அப்படின்னா டேங்கில் ஹேங்கான் ஃபில்டரோ இல்லை ஸ்பாஞ்ச் ஃபில்டரோ போட்டு மாதத்துக்கு ஒரு டைம், அதாவது நீங்கள் பிடிச்சி வச்சு ஸ்டோர் பண்ணி அது மாதிரி பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. மேக்ஸிமம் டெத் ரேஷியோஸ் ரொம்ப 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 கம்மி தான், வரவே வராது. அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஓகேங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட இந்த வீடியோ பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.